அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே சூப்பரான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 2லேருந்து 3 பீஸ் அளவுக்கு பாதாம் பிஸ்னி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அது உங்களுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கும். அதே போல் ஒரு கிளாஸில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பராக ஊறி வந்துடும். ஸோ இதுவும் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது இன்னொரு ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடருக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, கெட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரில் வந்து நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் கிடைக்கிது. பட் நான் இன்றைக்கி எடுத்தது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு ஷர்பத் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் வந்து கஸ்டர்ட் பவுடரை வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்க்கலை அப்படின்னா நம்மளோட ஷர்பத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குடிக்கவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பால் வந்து நமக்கு லைட்டாக கொதிச்சு வரும்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை வந்து போதுமானது, கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க எடுக்கணும். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஷர்பத் டைப்பில் வராது, புட்டிங் டைப்பில் போயிடும். அதனால் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்குங்க. அவ்வளோதான். அதையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுமே நமக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் அக்ரோட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான ஃப்ரூட் இருக்கோ அதையுமே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த சைடில் இருக்கிற பால் ஆடையை எல்லாமே உள்ளே தள்ளி விட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வரணும். நல்லா ஆறின பிறகு ஃபேன் காற்றுலேயே நீங்கள் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ் ஆகுது வைங்க. அப்போ தான் அது நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ இது வந்து 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்ஜா விதையை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிஸ்னி அதையுமே வந்து சேர்த்துடலாம். நான் நிறைய ஊற வச்சுட்டேன், அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து பாதாம் பிஸ்னியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த ஷர்பத். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.